இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 12வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பரலோகமும் ரட்சிப்பும். பரலோகத்திலிருந்து தேவன் ரட்சிப்புக்காக என்ன வேலைகளை செய்திருக்கிறார்? பிதாவாகிய தேவன் தேவனே என் ரட்சிப்பு. என்னதுங்க? தேவனே என் ரட்சிப்பு. பரலோகத்திலே தேவன் எப்படி இருக்கிறாராம்? ரட்சிப்பாக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் பரலோகத்திலே ரட்சிக்கின்ற ரட்சிப்பான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2:4 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். யார் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்? பிதாவாகிய தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் தான் என்னவா இருக்கிறாராம்? ரட்சிப்பாக இருக்கிறார். அப்ப குமாரனாகிய தேவன் இந்த ரட்சிப்புக்காக என்ன வேலைகளை செய்திருக்கிறார்? குமாரனும் ரட்சிப்பும். ஏசாயா 12:2 திருப்பி வாசிக்க போகிறோம். தேவனே என் ரட்சிப்பு, அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். இது யாரை குறிக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவரே ரட்சிப்புமானவர். பிதாவாகிய தேவன் ரட்சிப்பாக இருக்கிறார். குமாரனாகிய தேவன் ரட்சிப்பு ஆனவர். இயேசு ரட்சிப்பாக ஆனார். பரலோகத்திலிருந்து நம்மளுடைய பாவங்களை மீட்பதற்காக, நம்மளை ரட்சிப்பதற்காக, நம்முடைய குற்றத்தை நீக்குவதற்காக இயேசு இந்த பூமியிலே நமக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரும் ரட்சிப்பு. ஆவியானவருடைய ரட்சிப்பு நமக்கு என்ன வேலைகளை செய்தது? ஏசாயா 12வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் கொண்டு கொள்வீர்கள். இது யாரை குறிக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை குறிக்கிறது.